2025 பப்ளிக் எக்ஸாம் எழுதின 12th ஸ்டாண்டர்டுக்கான ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கேன் காப்பி எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் 1 அதில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை அதையும் செக் பண்ணிடுங்க. இதுதான் 12th ரீடோட்டலிங் ஃபார்ம். முதல்ல உங்க நேம் எழுதிக்கிங்க. ரைட் சைடு கார்னர்ல எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல்ல நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட். இதுல எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்டோட நேம் எழுதிக்கிங்க. அடுத்தது சப்ஜெக்ட் கோடு. இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஜெக்டோட கோடு எழுதுறீங்க. இது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல இருக்கும், இல்ல உங்க ஹால் டிக்கெட்லயும் இருக்கும். அடுத்த பாக்ஸ்ல எந்த சப்ஜெக்டோ அந்த பாக்ஸ்க்கு நேரா டிக் பண்ணிடுங்க. அடுத்தது அமௌண்ட் போட்டுருங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். பயாலஜி சப்ஜெக்ட் அதாவது உயிரியல் சப்ஜெக்ட்டுக்கு 305 ரூபாய். அடுத்தது ஃபவுண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பிட்வீன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட். அதாவது உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணாதீங்க. அடுத்தது டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஃப்ரண்ட் பேஜ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட்ல டோட்டல் மார்க்ஸ் பார்க்கும்போது உங்க ஃப்ரண்ட் பேஜ்ல உள்ள மார்க்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணணும், இல்லைன்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்காவது மார்க்கை ஆட் பண்ணல அப்படின்னா அது எந்த பேஜ்ல இருக்குது, கொஸ்டின் நம்பர் என்ன அப்படிங்கறத அடுத்த பாக்ஸ்ல எழுதணும். நீங்க கீழே டோட்டல் அமௌண்ட் பெய்டு, அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க இதுல போடணும். அமௌண்ட்டை நீங்க கேஷா தான் நீங்க பே பண்ண முடியும். அடுத்த பாக்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனைன்னு எழுதுங்க. அடுத்தது ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீடோட்டலிங்க்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன இருந்துச்சுன்னா ரீடோட்டலிங் எலிஜிபிளா இருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க்ஸ். மார்க்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ஆன்சர் ஆர் வேல்யூடு பட் மார்க்ஸ் நாட் அவார்டட். அதாவது ஆன்சரை கரெக்ட் பண்ணிருக்காங்க பட் மார்க் கொடுக்கல அப்படின்னா ரீடோட்டல் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மார்க்ஸ் அவார்டட் பட் நாட் போஸ்டட் இன் தி ஃப்ரண்ட் பேஜ். அதாவது ஆன்சருக்கு மார்க் போட்டிருக்காங்க ஆனா அந்த மார்க் ஃப்ரண்ட் பேஜ்ல வரல அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். அடுத்தது அன்வேல்யூடு ஆன்சர்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சில ஆன்சரை கரெக்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பிட்வீன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட். அதாவது உங்க ஆன்சர் பேப்பர்ல உள்ள மார்க்கும் ப்ரொவிஷனல் உள்ள மார்க்கும் வேற வேற இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரீடோட்டலிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன் ரீடோட்டலிங் தி மார்க்ஸ் ஆல்ரெடி அவார்டட் வில் பி ரீடோட்டல்டு கொஸ்டின் வைஸ் அண்ட் பேஜ் வைஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீடோட்டல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் வைஸ் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அன்வேல்யூடு ஆன்சர்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் அவார்டிங் மார்க்ஸ். அதாவது எந்த ஆன்சருக்கு மார்க் போடாம இருக்காங்களோ அந்த ஆன்சருக்கு மார்க் போடுவாங்க. அடுத்தது இஃப் தி கேண்டிடேட் கிளைம் ஃபார் அவார்டிங் மோர் மார்க்ஸ் ஃபார் எனி ஆன்சர் இஸ் ஹர் ரிக்வெஸ்ட் வில் நாட் பி கன்சிடர்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஆன்சருக்கு மார்க் போட்ட பிறகு நீங்க இன்னும் அதிகமா மார்க் கேட்டீங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இஃப் there is any increase of marks a new mark certificate will be issued to the candidate by cancelling the earlier one accordingly. அதாவது ரீடோட்டலிங்ல உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பழைய மார்க் ஷீட் எல்லாம் கட் ஆயிடும். நியூ மார்க் ஷீட் ப்ரொவிஷனலும் ஒரிஜினலும் இஷ்யூ பண்ணுவாங்க. கீழே உங்க சைனு இல்லாட்டினா உங்க பேரண்டோட சைன் போடலாம். அடுத்த லெஃப்ட் சைட்ல எந்த இடம் எந்த டேட்னு போடணும். அடுத்தது நோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும்.
தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இங்கே உள்ளவங்க எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ் அங்கே தான் சப்மிட் பண்ணணும். இந்த லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ரீடோட்டலிங் ஃபார்மோடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது 12th ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் உங்க நேம் எழுதிங்க, ரைட் சைடு கார்னர்ல எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிங்க. அடுத்தது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமை எழுதிடுங்க. அடுத்த பாக்ஸ்ல சப்ஜெக்டோட கோடு எழுதிங்க. அடுத்த பாக்ஸ்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரா டிக் மார்க் கொடுத்துங்க. கீழே டோட்டல் அமௌண்ட்டை போட்டுடுங்க. கீழே உள்ள பாக்ஸில் எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிடுங்க. கீழே ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டை எப்போ ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் ரீவேல்யூஷன் ஆல் தி ஆன்சர் வில் பி ரீவேல்யூடு பை எ டீம் ஆஃப் 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டை 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து ரீவேல்யூஷன் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆன் ரீவேல்யூஷன் இஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் மார்க்ஸ் அக்கர் தி சேம் வில் பி எஃபெக்டட் இன் போத் வேஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்ணும்போது உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்ல டிக்ரீஸ் ஆனாலும் சரி, எந்த மார்க் வருதோ அந்த மார்க் தான் ஃபைனல். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இஃப் தேர் இஸ் எனி டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் டோட்டல் மார்க்ஸ் திஸ் மார்க் வுட் பி டேக்கன் as ஃபைனல் and a new mark certificate will be issued to the candidate by cancelling the earlier one accordingly. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்ணும்போது உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ அந்த மார்க் தான் ஃபைனல். அந்த மார்க் ஷீட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பழைய மார்க் ஷீட் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும், புதிய மார்க் ஷீட் தான் வரும். அதுல நீங்க மார்க் அதிகம் எடுத்தாலும் அதுதான் வரும், கம்மியா எடுத்தாலும் அதுதான் வரும். கீழே உங்க சைன் இல்லைன்னா உங்க பேரண்ட் சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் எந்த இடம் டேட் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனை என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும். எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அந்த ஆபீஸ்ல பண்ணணும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இங்க உள்ளவங்கலாம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். இந்த ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதாவது ஆன்சர் ஷீட்டை எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு அதாவது ஜூன் 4ஆம் தேதி மதியத்துக்கு மேல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இன்னும் வரல, வந்த உடனே நான் வீடியோ போடுறேன்.